சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடந்தமை சுடரே, திரைபராமன்னும் அமுதத்தென் கடலே, திருப்பெரும் துறை உரை சிவனே, உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும், நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்னமை கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி, நீராண்ட கடந்த நகர்மறை ஞான சம்பந்த நிழல்தால் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி, செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருள் அகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குரு நாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈர்த்தியம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமான் திருவருளால் இன்று உண்மை விளக்கம் என்ற மெய்ஞான நூலில் நாம் சிந்திப்பதற்கு, ஐந்தாவது செய்யுளை சிந்திப்பதற்கு பெருமான் கருணை செய்து இருக்கின்றார். அவ்வாறு இந்த செய்யுளை சிந்திப்பதற்கு அருள் செய்த இறைவனின் திருவடித்தாமரைகளையும் குருநாதரின் திருவடித்தாமரைகளையும் அடிநாயேனை சென்னரில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித்தாமரைகளையும் தன் தவ பயனின் ஈட்டத்தின் காரணமாக இக்குழுவில் இணைந்து பயனுற்று கொண்டிருக்கும் அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்ந்து, அடியேனே ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் இதற்கு பொருள் சொல்லி அருள வேண்டும் என்று அவர்களுடைய திருவடித்தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு, மணவாசக பெருமான் நமக்கு எவ்வாறு அருளி செய்தாரோ அவ்வாறே பொருளை சிந்திக்க இன்று இறைவன் கருணை செய்திருக்கின்றார். நேற்றைய சிந்தனையில நம்ம பார்த்தோம், பூதங்கள் 5 என்னென்ன, அவற்றுடைய வடிவங்கள் என்னென்ன என்பதை பார்த்தோம். இன்னைக்கு அந்த 5 பூதங்களின் நிறங்கள் என்னென்ன, அந்த 5 பூதங்களின் எழுத்துக்கள் என்னென்ன என்பதை சிந்திக்க இன்னைக்கு சாமி கருணை செஞ்சிருக்கிறாங்க. நேற்றைய சிந்தனைகளை பார்த்தோம் அப்படின்னா, நிலமானது 4 கோணங்களை கொண்ட வடிவமாக இருக்கும், நீரானது பிறைச்சந்திரன் வடிவில் அரைவட்டமாயிருக்கும், தீ முக்கோண வடிவில் இருக்கும், காற்று அருங்கோண வடிவமாயிருக்கும், ஆகாயம் வட்ட வடிவமாக இருக்கும். ஆக இந்த 5 பூதங்களின் சேர்க்கையால் தான் ஒரு உயிர் செய்தத்தன் அதனுடைய வினைக்கு ஈடாக எல்லாம் வல்ல நம் இறைவன் அந்தந்த உயிருக்கு பருவுடலான அன்னமய கோஷத்தை கொடுத்து அருள் செய்கின்றான் என்பதை நாம் நேற்றைய சிந்தனையில் சிந்திப்பதற்கு இறைவன் கருணை செய்திருக்கின்றார். இதுல பாத்தீங்கன்னா, நிலத்தை ஏற்றுக்க முடியுது, தீயை ஏற்றுக்க முடியுது, காற்றை ஏற்றுக்கொள்ள முடிகிறது, ஆகாயத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த நீரின் வடிவம் மட்டும் சற்று ஒரு சிலருக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஏன்னா அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு குடுவையிலையோ அல்லது ஒரு பாத்திரத்திலேயோ வச்சுன்னா அதனுடைய மேல் பகுதி சமமாக இருக்கும்,
கீழ்ப்பகுதி அந்த வடிவத்தை பொறுத்து இருக்கும். ஆக அரை நிலவு, ஒரு நிலவை ரெண்டா பாதையா பிரிச்சிங்கன்னா அப்படியே சமமா, மேல் பகுதி சமமா இருக்கும், கீழே அப்படியே வளைவா இருக்கும் இல்லைங்களா? அப்படி அது எந்த பொருளை அடைவாக கொள்கின்றதோ அந்த வடிவை பெற்று நிற்கும் தண்ணீர். ஆனா மேல் பகுதி எப்படி இருக்கும்? சமமா தான் இருக்கும். அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் அரை நிலவு என்று சொன்னாங்க. ஒரு முழு நிலவை அரையா இப்படி வெட்டுனீங்கன்னா அது எப்படி இருக்குமோ அப்படி தான் எங்கு போய் தங்குகின்றதோ அந்த வடிவை பெற்று நிற்கும் நீர். இந்த ஐம்பூதங்களை கொண்டுதான் பெருமான் நமக்கு உடலை தருகின்றான். அந்த ஐம்பூதங்களும் நம் உடலில் எவ்வாறெல்லாம் இருக்கின்றது என்பதை நேற்று நாம் சிந்தனை செய்தோம். மண் தத்துவம் நம்மளுடைய உடலில் எலும்பாகவும் தசையாகவும் தோலாகவும் நரம்பாகவும் முடியாகவும் இருக்கின்றது என்பதை பார்த்தோம். நீர் தத்துவம் சிறுநீராகவும் உமிழ்நீராகவும் வியர்வையாகவும் இரத்தமாகவும் விந்துவாகவும் இருக்கின்றது என்பதை பார்த்தோம். தீயின் இயல்பின் காரணமாக தான் நமக்கு உறக்கம், பசி, தண்ணீர் தாகம், சோம்பல், சினம், ஒன்றோடு ஒன்று சேருதல், இது போன்ற இயல்புகள் நமக்கு ஏற்படுது. தீயுடைய இயல்பால தான் இந்த நிலையெல்லாம் நமக்கு வருகின்றது. அதுபோல அந்த காற்று தத்துவத்தின் மூலமாக தான் நம்மளால் நடக்க முடியுது, ஓட முடியுது, நிற்க முடியுது, உட்கார முடியுது, தாண்ட முடியுது, படுக்க முடியுது, இப்படியெல்லாம் பார்த்தோம். ஆகாய தத்துவம் தான் நமக்கு மயக்கம், விருப்பு, வெறுப்பு, அச்சம் இவற்றையெல்லாம் தருகின்றது என்பதை பார்த்தோம். எப்படி ஆகாயம் ஒன்றும் இல்லாதது என்று நாம் சொல்கின்றோமோ அதுபோல மயக்கத்தை நம்மால் காட்ட முடியாது. அதனால் உடலில் ஏற்படுகின்ற மாற்றத்தை வைத்துதான் இவருக்கு மயக்கம் வருகிறது என்று சொல்ல முடியும். விருப்பம் செயலால தான் வெளியே காட்ட முடியும். அந்த மனசுக்குள்ள இருக்கிற விருப்பத்தை காட்ட முடியாது. வெறுப்பு செயலால தான் வெளியே காட்ட முடியும். பயம் செயலால தான் வெளியே காட்ட முடியும். நாணம் செயலால தான் வெளியே காட்ட முடியும். ஆக இவையெல்லாம் உள்ளே நடைபெறுகின்ற, எப்படி ஆகாயம் ஒன்றுமில்லாது இருக்கின்றதோ அதுபோல இந்த உணர்வுகள். ஆக ஐம்பூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலமானது நாற்கோண வடிவம், நீரானது பிறைச்சந்திரன் வடிவில் இருக்கக்கூடியது, அரைவட்டமாக இருக்கக்கூடியது, தீ முக்கோணமாக இருக்கும், காற்று அருங்கோணமாக இருக்கும், ஆகாயம் வட்ட வடிவமாக இருக்கும். இவற்றை கொண்டுதான் பெருமான் உயிருக்கு ஈடான, வினைக்கு ஈடான பருவுடலை உயிருக்கு கொடுத்தருள் செய்கின்றார். இன்றைய சிந்தனையில அந்த பூதங்களுக்கு உள்ள நிறங்கள் என்னென்ன, அந்த பூதங்களுக்குரிய எழுத்துக்கள் என்னென்ன என்பதை அழகாக சொல்லி இருக்கிறாங்க நம்மளுடைய மனவாசகம் கடந்தார். பார்பொன் புனல் வெண்மை, பொங்கும் அனல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர்வான் தூமம் என்பார் எழுத்து லா, வா, ரா, யா, ஆ, பாரு ஆதி, பாராதிக்கு என்றும் அழுத்தும் அதாய் நிற்கும் அது. அழகான செய்யுள். பார் என்றால் நிலம். அந்த நிலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொன்னிறமாக இருக்கும். இப்ப நமக்கு உடனே ஒரு சிந்தனை வந்துருச்சு, பொன்னிறமா, நிலமா? ஒரு சில இடங்கள்ல கருநிறமா இருக்கு, ஒரு சில இடங்கள்ல செந்நிறமா இருக்குது, ஒரு சில இடங்கள்ல ரெண்டும் திரிந்தாங்கட்டானா இருக்குது. எப்படி நாம் நிலத்தை பொன்னிறம் என்று சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம உயிர் அறிவை கொண்டு எல்லாருமே நினைக்கின்ற ஒன்றுதான், தவறொன்றும் இல்லை. ஏன்னா தொடக்க நிலையில எல்லாரும் உள்ளார் நுழையும் போது இந்த வினா எல்லாருக்கும் வந்த வினாதான். அதனால நமக்கு மட்டும்தான் இப்படி வருதுன்னு யாருமே தன்னை குழப்பிக் கொள்ள வேண்டாம். இந்த பொன்னிறம் என்பது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தங்க ஆபரணம் இருக்கல்லவா, பல 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 பலன்னு அப்படி மின்னுகின்ற நிறம் என்று எண்ணிவிட வேண்டாம். நம்ம வீட்டில் பெண்ணடியார்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு கடலைப்பருப்பையோ அல்லது ஒரு உளுத்தம்பருப்பையோ வறுத்து எடுக்கும் பொழுது நமக்கு அம்மா சொல்லியிருப்பாங்க, அல்லது மாமியார் சொல்லியிருப்பாங்க, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருப்பாங்க, இல்லை இப்பெல்லாம் தொலைக்காட்சியில் நிறைய பாடம் நடத்துறவங்க சொல்லுவாங்க, பொன்னிறமா வறுத்து எடுங்கம்மாங்க. எப்படி?
பொன்னிறமா வறுத்து எடுங்கம்பாங்க. அந்த நிறம் மண்ணுக்கு உரியது. அது சில மாறுபாட்டின் காரணமாக, மற்ற சேர்க்கைகளின் காரணமாக நிறம் மாறி காணப்படுகின்றது. ஆனால் உண்மையில் நிலமானது பொன்னிறம். அடுத்து தண்ணீர். தண்ணீருக்கு உள்ள நிறம் என்றால் வெண்ணிறம். அது எல்லாருக்குமே தெரியும். கையில அள்ளி பார்த்தீங்கன்னா வெள்ளையத்தான் இருக்கும். அந்த நீரும் கூட அந்த மண்ணின் இயல்புக்கு ஏற்றார் போல தன் நிறத்தை மாற்றி காட்டும். அது எந்த நிலத்தோடு சேருகின்றதோ அந்த நிறத்தை பெறும். இப்ப செம்மண் உள்ள இடத்துல போய் தண்ணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செந்நிறமா தெரியும். ஆனா உண்மையில் தண்ணீருக்கு உள்ள நிறம் வெண்மை. எப்படி இந்த உயிர் சார்ந்ததின் வண்ணம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். உயிரோட தன்மை என்னன்னு, நான் யார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வினையை சார்ந்தா வினையாவே மாறி நிக்குது. ஆனவாத்த சார்ந்தா இருளே மூழ்கி கிடக்குது. திருவருளை சார்ந்தா அருள்லே கிடக்குது, ஒளிமயமா இருக்குது. அப்படி போல இந்த தண்ணீர் என்ன ஆகும்னா அந்த மண்ணுடைய இயல்புக்கு தக்கவாறு தன்னுடைய நிறமாறும். ஆனா உண்மையில் தண்ணீர் வெண்மை நிறம். நீங்க கையில அள்ளி பார்த்தாலே அது நல்லா தெரியும். அடுத்தது நெருப்பு. அந்த நெருப்பு என்ன நிறம் எல்லாருக்குமே தெரியும். அது சிவப்பு நிறம். நெருப்பு சிவப்பு நிறம். இந்த காற்று இருக்கு இல்லையா, இதுக்கு கருப்பு நிறம். அதனாலதான் அது கண்ணுக்கே தெரியாம கிடக்குது. உணர முடியுது, காற்றை நாம் பார்க்க முடியவில்லை. அதனுடைய நிறம் கருப்பு. அந்த காற்றின் வடிவத்தை கூட நாம் பார்க்க முடியவில்லை. ஏன்னா மெய்யுணர்வால் அதை காண வேண்டிய ஒன்று காற்று. அது நம்மளுடைய மெய் தீண்டும் போது மட்டும், அந்த காற்றானது நம் மெய்யை தீண்டும் போது மட்டும் நம்மளால் உணர முடிகின்றது. ஆக இந்த காற்றின் நிறம் கருப்பு. இந்த வானம் என்று ஒன்று இருக்கு இல்லையா, இந்த வானத்துக்கு நிறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புகை நிறம். இதை நம்ம பார்க்கிறோம், புகை நிறம். ஆக நிலம் என்பது பொன்னிறமும், நீர் என்பது வெள்ளை நிறமும், தீ என்பது சிவப்பு நிறமும், காற்று என்பது கருநிறமும், ஆகாயம் என்பது புகை நிறம், புகை வண்ணத்தை உடையது. இவ்வொவ்வொரு பூதத்திற்கும் ஒரு எழுத்து உண்டு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எப்படி பூதங்களுக்கு எழுத்து இருக்க முடியுமா அப்படின்னு சிந்திச்சோம்னா இருக்குங்க. இந்த ஐம்பூதங்கள் இருக்கு இல்லையா, இது அசைவு உடையன. இந்த ஐம்பூதங்களுமே அசைவுக்கு உரியது. அதுல சில அசைவு நமக்கு கண்ணுக்கு புலனாகும், சில அசைவு கண்ணுக்கு புலனாகாது. முக்காலமும் உணர்ந்து இருக்கக்கூடிய மெய்ஞானம் பெற்று சிவஞானம் பெற்று இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு எல்லாம் தெரியும், நம்ம இறைவனுக்கு தெரிவது போல. அப்ப இந்த ஐம்பூதங்கள் அசையுது இல்லையா, அப்படி அசைவு நடைபெறும் பொழுது உண்டாகுகின்ற ஒளிதான் இங்க எழுத்து என்று சொல்லப்படுகின்றது. இந்த எழுத்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வித்து எழுத்துக்கள், விதை எழுத்துக்கள். வடமொழியில சொன்னா பீஜ அச்சரம் என்று சொல்லக்கூடியது வித்து எழுத்துக்கள். இந்த ஐம்பூதங்கள் அசையும் போது உண்டாகுகின்ற ஒளி இதனுடைய எழுத்துக்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்படி நிலத்துக்கு உரிய எழுத்து லா. அடுத்தது நீருக்கு உரிய எழுத்து வா. தீக்கு உரிய எழுத்து ரா. காற்றுக்கு உரிய எழுத்து யா. ஆகாயத்துக்கு உரிய எழுத்து ஆ. ஆக பூதங்களுக்கு வடிவம் உண்டு, நிறம் உண்டு, எழுத்துக்கள் உண்டு என்பதை மனவாசகம் கடந்தார் நமக்கு அருமையாக சொல்லி அருள் செய்திருக்கின்றார். இந்த பூதத்துல நிலத்துல நிலத்தத்துவம் பூமி இருக்கு இல்லையா, இந்த நிலமானது அசையும் போது லாங்கிற எழுத்து அளவா அப்படியே ஏற்படுங்க. அது கொஞ்சம் வேகமா அசைஞ்சுது அப்படின்னா, லாங்கிற எழுத்து நமக்கு வேகமா கேக்குதுன்னா நிலநடுக்கம் வந்துடுச்சின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொன்றுங்க தன்னுடைய அளவுக்கு மீறி, தன்னுடைய இயல்பு அளவை கடந்து அதனிடத்து ஒரு மாற்றம் ஏற்படும் என்றால்
அந்த ஐம்பூதங்களில் அசைவுகளில் மாற்றம் ஏற்படும் என்றால் அதுதான் நமக்கு பேரிடர்கள் என்று சொல்லக்கூடிய இயற்கை சீற்றங்களாக வந்து நேரும். ஆக சாமி லா வா ரா யா ஆ எழுத்துக்களை அந்த அசைவுகளில் அதிகமாக ஆக்காமல் இருந்தால் சரி. ஆக்குனார்னா அப்புறம் அவ்வளோதான். நீர்கிட்ட போய் நீர் தத்துவத்தில் பாவை கொஞ்சம் அழுத்திச்சோன்னா அப்புறம் வெள்ளம், பெருக்கு, அழிவு இப்படியெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. வாய்ப்பு இல்லாததான் உண்மை. ஆக மனவாசகம் கடந்தார் உணர்த்திய வகையில் இன்று பூதங்களின் நிறங்களும் அதனுடைய எழுத்துக்களையும் சிந்தித்து இருக்கின்றோம். நாளை திருவருளின் கருணையால் ஐம்பூதங்களின் அடையாளங்கள் என்ன என்ன என்பதை நாம் சிந்தித்து உய்வடைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.